சிவகங்கையில் தனியார் கல்குவாரியில் பாறைகள் உருண்டு விழுந்த கோர விபத்தில் சிக்கி 5 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அப்பாவி கூலி தொழிலாளர்களின் உயிரை பறித்த 400 அடி ஆழம் கொண்ட மரணக் குழிதான் இது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டை கிராமத்தில் மேகவர்மன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். 400 அடி ஆழம் கொண்ட குவாரியில் நேற்று காலை நேரத்தில் தொழிலாளர்கள் 18 பேர் வெடிமருந்து வைத்து பாறையை வெடிப்பதற்கு துடையிடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். தொடர்ந்து 2 நாட்களாக பெய்த மழையால் பிடிமானம் தளர்ந்து திடீரென பாறை கற்கள் சரிந்து 400 அடி பள்ளத்தில் பணி செய்தவர்கள் மீது விழுந்ததாக தெரிகிறது. அங்கிருந்தவர்கள் சுதாரிப்பதற்குள் பாறைகள் அடுத்தடுத்து சரிந்து விழுந்ததில் பொக்லைன் ஓட்டுநரான ஒடிசாவைச் சேர்ந்த ஹர்ஷித் உட்பட 6 பேர் சிக்கிக் கொண்டனர். இதில் கணேசன், ஆண்டிச்சாமி ஆகியோர் உடல் நசுங்கி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் நீண்ட நேரம் போராடி 3 பேரை மீட்டனர். இதில் ஆறுமுகம் மற்றும் முருகானந்தம் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். மற்றொருவரான மைக்கேல் மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அறிந்து உறவினர்கள் கல்குவாரி வாசலில் இறந்தவர்களின் உடல்களை கொண்டு சென்ற வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய பாதுகாப்பு இன்றி பாறையை துடையிட்டதால் கோர விபத்து நிகழ்ந்ததாக உறவினர்கள் குற்றஞ்சாட்டினர். அவங்க 2 நாளாக மழை பெஞ்சனால ஈரமாக இருந்திருக்கு. அதில் குழி ஓட்டியிருப்பாங்க. அவருக்கு குழி ஓட்டும்போது கல் சரிஞ்சு எங்கள் அண்ணனுக்கு 3 பிள்ளைய 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டேன், கல்யாணம் பண்ணி ஒரு பையன் இருக்கேன். ஒரு பையன் வந்து ஆள் ஊனமாக இருக்கேன். பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம். பொண்ணுக்கு 3 பிள்ளைய. நாங்கள் எங்கள் அண்ணன் தான் எங்களை எல்லாத்தையும் பார்க்குறது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன், ஆட்சியர் ஆஷா அஜித், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர். இதனைத் தொடர்ந்து விபத்து தொடர்பாக மல்லாக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் குவாரி உரிமையாளர் மேகவர்மன் மற்றும் மேலாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவான மேகவர்மனை தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார்.